முனியம்மா, முனியம்மா, தங்கச்சி முனியம்மா. என்ன தங்கச்சி உன்னை பார்க்கவே முடியல. என்னாச்சு? அன்னைக்கு நானும் கோவச்சிட்டு போயிட்டேன். அந்த பழம் என்னம்மா ஆச்சு? வண்டியில என்னாச்சு? ஏமா நீ படிக்கிற பொண்ணு, நீயாமா அந்த பழத்தெல்லாம் விற்க? நான் சொன்ன கடையே வச்சுக்கிடலான்னு நீ தான் அடமுடிச்சு கேட்ட. சரி பரவாயில்ல. அம்மா எங்கம்மா? அன்னைக்கு அம்மா வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுமா. அதனால கொஞ்சம் அவசர அவசரமா கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு பழக்கடை வச்சிருக்கேம்மா. அம்மாவையும் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரியாமா? அந்த பழக்கடையை இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு வச்சிருவோம். அப்படிலாம் கிடையாதுமா. நம்ம ஒரு விஷயம் வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை காப்பாற்றணும். நம்மளால காப்பாற்ற முடியலன்னா நம்ம வாக்கு கொடுக்க கூடாதுமா. அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம எப்பாடுபட்டாலும் அதை நிறைவேற்றி தான் ஆகணும். நம்ம சொன்னவங்களை எதிர்பார்க்க வச்சு அவங்களை ஏமாத்த கூடாதுலாமா. அதெல்லாம் இருக்கட்டும்மா. நம்ம தெரு முக்கு இருக்கு பத்தியாமா, அதுல இருந்து வலது பக்கமா திரும்பி நேரா வந்தா இடது பக்கம் அங்க ஒரு கடையா இருக்குமா. அதுல 3வது கடை பழக்கடை நல்ல மெயின்ல தான் பிடிச்சிருக்கேன் பத்துக்கோ. கண்டிப்பா நல்ல ஆட்கள் வருவாங்க. அதனால நீ எப்படியாட்டும் அம்மாவை இன்னைக்கு கூட்டிட்டு வந்துரு, சரியாமா? நன்றிலாம் இருக்கட்டும் தங்கச்சி. நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அதுதான் நீ இந்த அண்ணனுக்கு திருப்பி கொடுக்குற கைமாறு, சரியா? சரிம்மா, அப்ப நீங்க கூட்டு வந்துரு, நான் வாரேன். அதாவது என்னன்னா, முதல்ல நாங்க டான்ஸ் ஆடிடுவோம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாட்டு படிக்கிறவங்க பாட்டு படிக்கலாம், வேற எதுவும் வித்த காட்டுறவோ வித்த காட்டலாம். ஏம்மா என்னதுமா மொட்டை மொட்டையா பேசுதியோ? என்னது பாட்டு படிங்க டான்ஸ் ஆடுங்கன்னு? ஏ அம்மா, இவளுக்கு ஒண்ணுனா விளக்கணும் போலயே. அதாமட்டி அந்த கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணம் திரிசா கல்யாணத்துக்கு நானும் கீதாலும் டான்ஸ் ஆடுவோம். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. ஆடுறியோ பாடுறியோ இல்லைன்னா கடந்து ஊர்லதையோ நீ பண்ணிக்க. பங்கஜக்கா, உங்களுக்கு என்ன நல்லா வரும்? அவங்களுக்கு என்ன வரும்? எல்லாம் நல்லா தான் வரும். நான் நல்லா சமைப்பேன், வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வேன். அதுக்கு உங்களை என்ன கல்யாணம் வீட்டுல கொண்டு சமைக்க விட முடியும்? என்னக்கா லூசு மாதிரி பேசுதியோ? உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்கும். என் லூசு கீதா, திறமை தாண்டி நல்லா சமைக்கிறது நல்லா வேலை செய்யறது, வேற என்னட்டி கேக்கியோ? ஏக்கா அவங்க கேட்கறது அதான் அந்த ஆடுறது பாடுறது கவிதை எழுதுறது அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும்னு கேட்காவோக்கா? உங்களுக்கு புரியலையா? ஓ, அந்த மாதிரி கேட்கலோ. நான் நல்லா பாடதான் செய்வேன், நல்லா பாடுவேன். டான்ஸ் எல்லாம் நமக்கு வராது, நம்ம குண்டு உடம்ப வச்சு ஆட முடியாது. நல்லா பாடுவேன், கவிதை எழுதுவேன். அதுக்கப்புறம் வேற என்ன செய்வேன்? மற்றபடி வேற எனக்கு தெரியலையே. சரி அப்பா, நீங்க பாடினாலும் சரி கவிதையா எழுதி கொடுத்தாலும் சரி. அப்புறம் இந்த தீப்பெட்டி மண்டாக்கா நீங்க என்ன செய்ய போறியோ? ஏன் இழுச்சக்கா தீப்பெட்டி மண்டையா? என் மண்டையில தீ எப்படி தெரியுது? எனக்கு தீப்பெட்டி கலர்ல மண்டை இருக்கலாம், அதை சொன்னேன். தீப்பெட்டி மண்டாக்கான்ட்டு வேற ஒண்ணும்ல. சரி அப்ப கத்திரிக்காய் மண்டாக்கான்னு சொல்லிக்கிறேன். இல்லைன்னா என்னது ஒரு பூண்டை வெய்ய கலர்ல ஒரு பூவு, அந்த பூ போட்ட மண்டாக்கான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுதானே. அம்மா நீங்க ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், லட்சுமின்னு சொன்னா போதும். சரி அம்மா லட்சுமி, நீங்க என்ன செய்ய போறியோ? நான் ஏதாவது பண்ணிக்கிடுவேன், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது பண்ணுவேன். சரி அம்மா, தெரியாம வைக்கிறவங்க என்னவும் பண்ணிக்காங்கம்மா. நாங்க டான்ஸ் ஆடுவோம், அவ்வளவுதான் சொல்லிவிட்டோம். அதுக்கு மேல வேற எங்க நாங்க எடுக்கிற பாட்டை வேற யாரும் எடுத்துறாதியோ. அப்புறம் நம்ம பாட்டு அது இதுன்னு பிரச்சனை வந்துடும். அதுக்கு தான் கேட்டேன். ஆடுறவங்க இப்பவே பேரெல்லாம் சொல்லிடுங்க, பாட்டு பேரெல்லாம். நாங்க 2-3 பாட்டு எழுதி வச்சிருக்கோம். ஆமா. என்னது ஒரு மாதிரி வண்டு பேசுற சத்தம் காக்கு? லெப்ப குட்டி எப்ப வந்த? என்ன அம்மா அம்மான்னு கரைஞ்சிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லுமா. அம்மாக்கு நிறைய ஜோலி இருக்கு, டான்ஸுக்கு பேர் எடுக்கணும், பாட்டெல்லாம் எடுக்கணுமா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கியோ? ஒழுங்கா என் கூட வா. குமாரண்ணே, உனக்கு பழக்கடை திறந்திருக்காவளா? ஏச்சி பாட்டி பழக்கடைன்னு சொல்லி வண்டியை கொண்டு கொடுப்பான் அந்த பையன். ஆமா, நான் பணம் வித்துட்டால என்னமோ. ஆத்தாடி நம்மளால முடியாதப்பா, நீ போய் வித்துட்டு கடை, நான் போய் டான்ஸ் ஆட போறேன். நான் பேசுறது உனக்கு புரியலையா? நிஜமாலுமே அந்த அண்ணன் கடை திறந்து வச்சிருக்காங்க. அதாமட்டி வண்டியை தாண்டி அந்த பையன் கடை கடம்மா, தள்ளு வண்டியை தான் அவன் கடங்க. அவனை நம்பி போனோம்னு வச்சுக்கோ, தெருவா வண்டியை தான் தள்ளிக்கிட்டு அலையணும். அப்புறம் ஒரு நாள் நானே அந்த வண்டியில உட்காந்து தான் வர்ற மாதிரி ஆயிரும். கால் அவ்வளவு வலிக்கும். யார் அப்புறம் என்னைய வச்சு தள்ளுவா? லூசு நீ போட்டி, எனக்கு நீ ஏற ஆகுது டீ. அவன் பாரு பூத்தா நின்னுட்டு இருக்கா. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையா வா. உண்மையான பணக்கடை
வச்சிருக்கானாப்பா. எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுருக்கானா. வாரியில போய் பழக்கடையை திறந்து விட்டுட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஒரு கைட்டு. எக்கோ அந்த பழக்கடை கதை தான் போலுக்கு. அன்னைக்கு வண்டி கொடுத்தானே அதே மாதிரி இன்னைக்கு 2 வண்டி வச்சு கொடுத்து விட்டுருக்கானா. ஏட்டி நெட்டவள்ளி சும்மா இருட்டி. அந்த வண்டியவே அந்த அக்கா தள்ள மாட்டாவோன்னு ஓடிட்டாவோ. பாவம் அந்த பிள்ளை ராப்பகலா உட்காந்து வண்டியை தள்ளி இப்பதான் ஒரு வழியை பழத்தையும் வித்து முடிச்சிருக்கு. நீ வேற கிண்டல் அடிச்சு விடாத. எந்த தொழில் செஞ்சா என்ன, செய்யும் தொழில் தெய்வம் அம்பிட்டுதான். ஆமா இந்த இடிச்சக்காக்கு பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் வந்து உழைக்க மாட்டேன்ல இருக்காவோ. ஏமா குண்டோதரி வாய் அடைஞ்சு பேசு சரியா. பிச்சை எடுத்தத நீ பாத்தியோ? ஏக்கா அந்த பிள்ளை சொல்லுதுலாக்கா அவ்வளத்துக்கு. அந்த பிள்ளைகிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கியோ. சரி வாங்க பழக்கடையை போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சரி லப்பம்மா, அம்மா வரதுக்கு ஒத்துக்கிட்டானே, சம்மதிச்சிட்டேன். நீ எதுவும் வருத்தப்பட்டு அழுவாத. நான் ஏன் அழ போறேன்? நான் அழவேனா? நீ வரலனா அண்ணனுக்கு தான் நல்லது. வா. இந்த ஊருக்கு வந்து லப்பம்மாவுக்கு வாய் ரொம்ப ஓவரா ஆயிட்டு. சரி வாங்க கலவை என்னன்னு போய் பாப்போம். ஒரு வழியா சொன்ன மாதிரியே பழக்கடை ரெடி பண்ணியாச்சு. ஏதோ நம்மளால ஏண்டது. இனி அந்த அக்கா இதை வச்சுட்டு அந்த பிள்ளைய படிக்க வச்சா போதும். இந்த கடனை நம்ம வந்து கல்யாண கடனோட சேர்த்து கட்டிடுவோம். வாங்க வாங்க வாங்கக்கா. ரொம்ப நல்லதுமா. அக்கா சரோஜாக்கா, ஏதோ இதால ஏண்ட ஒரு பழக்கடை வச்சிருக்கேன்க்கா. இது நல்லா பத்திரமா பார்த்து இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படியே டெவலப் பண்ணி பெருசாக்கிடலாம்க்கா. முடியுமாவும் நல்லா பாத்துக்கோங்க, நல்லா படிக்க வைங்கக்கா. அவளை பாருங்களேன், எலும்பும் தொழுமா பரிதாபமா இருக்கா. நல்லா வேண்டுங்கிறத சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுங்கக்கா. முனிவாணி நல்ல பழம் சாப்பிடு சரியாமா. சரி கலதைய அந்த வண்டிக்கு இந்த கடை எவ்வளவோ மேல் இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது நல்ல ஏசி எல்லாம் வச்சு கதவெல்லாம் மூடி வச்சு கண்ணாடி கதவு போட்டு ஒரு பழக்கடை எதிர்பார்த்தேன். சரி கலதை ஏதாவது கிடைச்சதே. கல்லோ எச்சு வச்சுமே நைட்டு டூ மீட்டியோ கை கொடுங்க தம்பி கை கொடுங்க. ஏதோ யார் ரேஞ்சுக்கு இல்லாட்டாலும் ஏதோ ஒரு பழக்கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கியோ. நீங்க சொன்னதை காப்பாத்திட்டியோ. கை கொடுங்க. கை நான் கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க உங்க பொண்ணுக்கு கை கொடுத்து சீக்கிரம் மேல தூக்கி விடுங்க இந்த பழக்கடையை வச்சு சரியாக்கா. லாயர் அடிச்சாரு பாருங்க நெத்தி அடியா. ஆமா இழிச்சக்கா, இனி எட்டு இந்த பழக்கடையில உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு பிள்ளைய நல்லா கட்டி கொடுக்குற வழியை பாருங்க. நல்லா படிக்க வைங்க. பங்கஜக்கா, ஒரு சின்ன திருத்தம். கெட்டி கொடுங்கன்னு எப்பவுமே சொல்லக்கூடாதுக்கா. அவ வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கட்டும், நல்லா படிக்கட்டும், நல்ல வேலைக்கு போட்டு சாதிக்கட்டும். அப்புறமா கெட்டி கொடுக்கறத பத்தி பேசுவோம். எடுத்ததுமே பொட்ட பிள்ளைக்கு கல்யாணம்னு பேசாதீங்கக்கா. சரிங்க தம்பி, சாரிங்க தம்பி. அது அப்படியே வந்துட்டு சரி இனிமே அப்படி பேச மாட்டேன். என் பிள்ளைகள்கிட்டயுமே ஏதாவது சாதிங்கடின்னு சொல்லுதேன். எப்பா ஒரு வழியா இழிச்சக்கா ஆசைப்பட்ட பழக்கடை கிடச்சிட்டு இனி ஜாலி தான். இழிச்சக்கா டெய்லி வந்துடுறேன்னு. ஏம்மா நீ வந்த பழக்கடை 3 நாள்ல தீந்துருமா? தினமும் 30 பழம் திம்ப. ஆத்தாடி ஆத்தாடி நமக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம இப்பவே ரேட் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சு வியாபாரத்தை தொடங்க வேண்டியதா. தம்பி ஒவ்வொரு பழத்தோட ரேட் எனக்கு சரியா தரல. சரிப்பா நீங்க என்ன செய்வியா? நாங்க யார்ட்டையாவது கேட்டு ஒரு நோட்டு புக்கில் எழுதி வச்சு ஒரு 10 ரூபா லாபம் வச்சு விற்க ஆரம்பிக்கணும். ஒரு பழம் ஒவ்வொரு கிலோ மேல ஒரு 10 ரூபா. வெரி குட் அக்கா, உங்களுக்கு நல்ல இப்ப பொறுப்பு வந்துட்டு. சரிக்கா, நீங்க போய் உட்கார்ந்து ஆரம்பிச்சு வைங்க நம்ம பழக்கடைய. மேல போர்டு வைக்கலையோ? சரி நாளைக்கே நான் ஒரு போர்டு அடிக்க கொடுத்துறதப்பா. சரோஜா பழக்கடல் அப்படின்னு போர்டு வச்சாதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். போர்டு வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பிள்ளைக்கு ஒழுங்கா சோறு வை. நல்ல பேசி படிச்சிட்டடி, நல்ல பேசி படிச்சிட்டலப்ப. அக்கா நீங்க அப்ப கடையை நில இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. போகும்போது நல்லா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நல்லா கெட்டி வச்சு கடையை சாத்திட்டு போங்கன்னாக்கா. குரங்கு நடமாட்டெல்லாம் அதிகமா இருக்கு, அப்புறம் அவ்வளோத்தையும் திருட்டு போயிட போகுது. அட பேதியில போற குரங்கு ஏன் பழக்கடை கிட்ட தான் வரணுமா? சரி சரி கல்ல கொண்டு எப்படியாவது விரட்டிடுறேன். சரிக்கா, ஒரு சென்டிமெண்ட்டுக்காக கடையை ஓபன் பண்ற மாதிரி அந்த ஸ்டூல்ல போய் உட்காந்து விழாவை ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுருங்கோ. ஐயா இந்த தூரம் பிடிச்சி எத்து போன இந்த ஸ்டூல்ல உட்காரதுக்கு தான் இவ்வளவு போயிட்டப்பா. ஐயா ஒரு புது ஸ்டூல் வாங்கி போடக்கூடாதாப்பா? எப்படியாப்பா தூரம் பிடிச்சதுல போய் உட்கார வைப்பாங்க முதல்ல நடேர்னு. கமான் இழிச்சக்கா கமான். இப்பதாங்க ஒரிஜினல் பழம் விற்கிறவங்க மாதிரியே சூப்பரா இருக்கீங்க. வெல்கம் டு சரோஜா பழக்கடை. சாரி பழக்கடல். வாங்கங்கம்மா வாங்குங்க, எங்க கிட்ட பழம் வாங்கிட்டு போங்க. நீங்க பண்ற காரியெல்லாம் நல்லா முடியும். இது என்ன புது உருட்டா இருக்கு? இவகிட்ட பழம் வாங்கிட்டு போனா காரியெல்லாம் நல்லா நடக்குமாமே. சரியம்மா உங்க வாய் உங்க உருட்டு நல்லா உருட்டுங்க. எப்படியோ ஒழுங்கா வியாபாரம் பண்ணி பிள்ளைய படிக்க வைக்கிற வழியை பாருங்க. சரியா நாங்கெல்லாம் வாரோம். சந்தோஷம், போயிட்டு வாருங்கள். நன்றி வணக்கம். பிராண்ட் நான் உனக்கு கேட்கட்டுமா? என்னையும் இந்த கடையில் பார்ட்னரா சேர்த்துக்கிறியா ப்ளீஸ்? வர்ற லாபத்தில் பாதி பாதி எடுப்போம். அப்படியாக்கா? சரிக்கா, இந்த பழக்கடை வைக்க எனக்கு 2 லட்சம் ஆச்சு. நீங்க ஒரு 1 லட்சம் கொடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வர்ற லாபத்துல ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கோங்கக்கா. ஐயோ இவன் வச்சு கொடுத்தது தானே, அதை நான் மறந்தே போயிட்டேனே. சே 1 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? 1 ரூபா கேட்டாலே என் புருஷன் மேலேருந்து கீழே வர யார இறங்க முறைச்சல பார்ப்பான். ஏட்டி பூத்தா 1 லட்சம் வாங்கிட்டு வாட்டி உன் புருஷன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக வியாபாரம் பண்ணுவோம். அப்புறம் லாயருக்கு கொடுக்கணும், இல்லாட்டி நீ கொடுத்துறியா? இவளும் பயங்கரமான ஆளா இருக்கா. 1 லட்சம் நான் லாயருக்கு கொடுக்கணுமா? பெரிய நம்மள சேப்பான்னு பார்த்தா இப்படி சொல்லுதால.
என் புருஷன் எங்க கொடுப்பான்? செருப்பா கலத்தி அடிப்பான் கேட்டாலே. இல்ல பரவாயில்ல, நீங்க தனியா வியாபாரம் பாரு. நான் சும்மா சொன்னேன். என் புருஷன் கொடுக்க மாட்டாரு, என்ன நம்பியும் கொடுக்க மாட்டாரு. சரி, ஆல் தி பெஸ்ட். சரி, வந்ததுக்கு எல்லாரும் ஒரு கிலோ பழம் வாங்கிட்டு போங்க, சரியா? ஒரு நல்ல மங்களகரமாவும் இருக்கா, அதுக்கப்புறமே எனக்கு வியாபாரம் ஆகும்ல. பரவாயில்ல இழிச்சக்கா பொழைக்க ஆரம்பிச்சுட்டாவோ. சூப்பர்க்கா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா துட்டை சேர்த்து வச்சு அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைங்க. சரி, நாங்க வந்ததுக்கு கண்டிப்பா பழம் வாங்கிட்டு தான் போவோம். எனக்கு 1 கிலோ ஆப்பிள் கொடுங்க. எல்லாருக்கும் தரேன். 1 கிலோ ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், மாதுளம்பழம் எல்லாம் இருக்கு. இனிமேல் சரோஜா பழக்கடை வச்சாச்சு. எல்லாரும் சரோஜாக்காக்கு ஒரு ஓ போடுங்க. ஓ